அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நம்ம கந்த புராணத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். நேத்திய தொடர்ச்சியை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். கோடி சூரிய பிரகாசத்தோடு ஜொலிக்கும் ரதத்தையும் அதனுள் அமர்ந்திருந்த சிவகுமாரனையும் கண்டான் சூரபத்மன். மலர்ந்த செந்தாமரை போன்று 6 முகங்களும் 12 கண்களும் குண்டலங்கள் அசையும் செவிகளும் அழகிய பொற்கிரீடமும் மணிமாலைகள் அலங்கரிக்கும் மார்பும் ஆயுதங்கள் ஏந்திய 12 கரங்களும் தண்டையும் சிலம்பும் ஒலிக்கும் திருவடிகளும் விளங்க ரதத்திலே எழுந்தருளிருந்த இறைவன் திருக்குமாரனை நன்கு கண்டான். ஓஹோ, இவன்தான் நம்மை கொல்ல வந்த சிவகுமாரனோ என்று எண்ணினான். இந்த பாலகனா நம்முடன் போரிட வல்லவன் என்று அலட்சியமாக அவரை மீண்டும் பார்த்தான். அந்த பார்வையில் ஏளனமும் பரிவும் நிறைந்திருந்தன. அதை கண்ட பெருமான் மெல்ல புன்னகை செய்தார். இந்திராதி தேவர்கள் தண்டை கண்டபோது நடுங்கையில் அந்த சிறுவன் புன்னகை செய்து சூரபத்மனுடைய உள்ளத்தை கோபத்தை தோற்றுவித்தது. உடனே மேனியை சிலிர்த்து கொண்டு நகைத்தான். குழந்தாய், பயம் என்றால் என்னவென்று தெரியாத பருவம் போலும். உன்னோடு வந்த சேனைகள் அழிவுற்றதை கண்டாயா? பூதப்படை தலைவர்கள் இருக்குமிடம் தெரியவில்லை. தூது வந்து ஏதேதோ கதை பேசிய வீரபாகுதேவன் ஒழிந்த செய்தியை கேட்டிருப்பாய் என்றே நினைக்கிறேன். உன்னுடைய தந்தையான பரமேஸ்வரனும் நாராயணனும் நான்முகனும் கூட என்னோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் எண்ண மாட்டார்கள். தேவர்கள் உன்னை மயக்கி தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று விஜயத்தில் யுத்திக்கு அழைத்து வந்து விட்டார்கள். அவர்கள் பேச்சை கேட்டு அழிவை அடையாதே. கிரௌஞ்சமும் தாரகனும் அழிவை பெற்றார்கள் என்றால் அதுபோல என்னையும் நினைத்து விடாதே. திரும்ப போய்விடு என்றான். கூர்வடி வேலன் சூரபத்மனுடைய முகத்தை கூர்ந்து பார்த்து மெல்ல சிரித்தார். சூரபத்மா, உன் வார்த்தையில் பொதிந்துள்ள மமதையை நீ அறியவில்லை. என் தந்தையின் அருளுக்கு பாத்திரமாகி எண்ணற்ற வரங்களை பெற்றிருக்கிறாய். இந்திரன் முதலான தேவர்களாலும் வெற்றி காண முடியாத பெருவாழ்வை அடைந்திருக்கிறாய். அளவற்ற செல்வங்கள் உன்னிடம் குவிந்து கிடக்கின்றன. 1008 அண்டங்களிலும் உன் ஆட்சி நடைபெறுகின்றது. அவ்விதம் இருக்க இந்த பாலகனை வெற்றி கொள்வான் என்று ஆணவத்தோடு பேசுகிறாய். எந்த சமயத்தில் நீ அகந்தியோடு உன் பராக்கிரமத்தை பற்றி பேசத் தொடங்கினாயோ அப்போதே அதற்கு நாசம் தொடங்கிவிட்டது என்று தெரியவில்லையா? யுத்தம் என்று வந்துவிட்டால் எதிரியை அலட்சியமாக அறிவுடையோர் எண்ண மாட்டார்கள். சிறுவனாக இருந்தால் என்ன, முதியவனாக இருந்தால் என்ன, யார் எதிர்க்கிறார்களோ அவர்களோடு போரிடுவதுதான் முறை. வலிமையை என் வாக்கினால் கேட்பதை விட நேரில் பார்த்து தெரிந்து கொள் என்றார். சிறுவன் தன்னை அற்பமாக பேசுவதா என கொதித்து எழுந்தான் சூரபத்மன். வில்லை வளைத்து ஆயிரக்கணக்கான பானங்களை பிரயோகித்தான். எம்பெருமான் அப்பானங்களை வானிலே தடுத்து அழித்தார். 14 அஸ்திரங்களை பிரயோகித்து அவனுடைய தோள்களை துளைக்க முயன்றார். அந்த பானங்கள் அசனுடைய உடலை தாக்கினாலும் ஊறு ஏதும் செய்யவில்லை. அவனுடைய உடல் வஜ்ரமாக விளங்கியது. ஆயிரக்கணக்கான அஸ்திரங்களால் அவனுடைய வில்லை அறுத்தார். அசுரனோ இமைப்பொழுதில் மற்றொரு வில்லை கொண்டு அவனை எதிர்த்தார். முருகப்பெருமான் 7 அஸ்திரங்களால் சூரபத்மனுடைய தேரின் மீது இருந்து கொடையை அறுத்தார். ஒரே பானத்தால் அவனுடைய கிரீடத்தை உடைத்தார். ஆயிரக்கணக்கான பானங்களால் அவன் உடலெங்கும் துளைத்து அவன் அணிந்து கொண்டிருந்த ஆபரணங்களை அழித்தார். விளையாட்டு போல அவர் போர் செய்வது கண்டு தேவர்கள் ஆச்சரியத்தில் வாய்ப்பிறந்து நின்றனர். விரைவிலேயே சூரபத்மன் நிராயுதபாணியாக நின்றான். அவன் பிடித்திருக்கும் வில் உடைப்பட்டதே அவனுக்கு தெரியவில்லை. ஆயுதமின்றி நிற்கும் அவனை கண்டதும் அசுர வீரர்கள் 4புறமும் வந்து பாதுகாப்பாக சூழ்ந்து கொண்டார்கள். சிவகுமாரனும் சூரனோடு போர் செய்வதை விட்டு அசுரர் வீரர்கள் மீது பானங்களை பொழிந்தார். அவருடைய திருக்கரத்திலிருந்து சக்கராயுதம் சீறிக்கொண்டு பாய்ந்தது. அசுர சேனைக்குள் விரைவிலேயே பாய்ந்து அவர்களை அழிக்கத் தொடங்கியது. அதை தடுத்து நிறுத்த அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் பயனற்று போயின. ஒரு நாழிகை பொழுதிருந்தது. சக்கராயுதம் சூரபத்மனுடைய 100,000 வெள்ள சேனையையும் ஒரு தெரியாமல் அழித்துவிட்டு எம்பெருமானிடமே திரும்பியது. குறுகிய காலத்துக்குள் தன் சேனை முழுவதும் அழிந்ததைக் கண்டு சூரபத்மன் கலங்கினான். பாலகனாக வந்திருக்கும் சிவகுமாரன் எந்த அஸ்திரத்தால் தன் சேனையை அழித்தான் என்பதை அவனால் அறிய முடியவில்லை. அவன் சினந்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தான். ஆறுமுக பெருமானிடம் இருந்த வேல் சீறி வந்து அந்த அஸ்திரத்தை விழுங்கிவிட்டது. அசுரன் விட்ட நாராயணஸ்திரமும் வேலினால் விழுங்கப்பட்டுவிட்டது. சூரபத்மன் உடல் கோபத்தால் நெருப்பு துண்டம் என தகித்தது.
சிவாஸ்திரத்தை எடுத்து முருகன் மீது பிரயோகம் செய்தான். அதன் வேகத்தை தாங்காத பூமி நடுங்கியது. பூதசேனைகள் பயந்து நாற்புறமும் ஓடினர். தேவர்கள் நிலை குலைந்து எம்பெருமானை துய்த்தார்கள். முருகன் தம்மை நெருங்கி வந்த அஸ்திரத்தை கண்டு இது நம் தந்தையின் அஸ்திரமன்றோ என்று சொல்லியவராய் பணியுடன் கைகளை நீட்டினார். சிவாஸ்திரம் மிகுந்த வாதகத்துடன் குழந்தையை அணைத்துக் கொள்வது போல உக்கிரம் குறைந்து அவருடைய கரங்களில் வந்து தங்கியது. சூரபத்மனுடைய நெஞ்சத்திலே அப்போதுதான் சிறிது ஆட்டம் கண்டது. தன் எதிரில் நிற்பது சாதாரண குழந்தை அல்ல என்பதை அப்போதுதான் அவன் நன்கு உணர்ந்து கொண்டான். வந்திருக்கும் எதிரி தனக்கு சமமான வலிமை உள்ளவன் என்பதை மனதில் கொண்டு அதற்கேற்ப தன் போர் திட்டத்தை மாற்றிக்கொள்ள முடிவு செய்தான். ஒரு கரத்திலே வில்லை பிடித்து தேரோட்டிலே ஊன்றியவராய் முருகப்பெருமான் சூரபத்மனை பார்த்து சொன்னார். சூரபத்மா, தேவர்களுக்கு நீ இழைத்து வரும் துன்பங்களுக்கு ஒரு அளவே இல்லாதிருக்கிறது. நீண்ட காலமாக அவர்களையும் இந்திரகுமாரனையும் சிறையில் அடைத்து வருத்தி வருகிறாய். அவர்களை விட்டுவிடுமாறு நான் தூது அனுப்பியே நீ இணங்கவில்லை. அதன் காரணமாகவே உன்னோடு போரிட நான் வந்திருக்கிறேன். இப்போதும் கூட காலம் கடந்துவில்லை. நிராயுதபாணியாக நிற்கும் உன்னை அழிப்பதற்கு அதிகம் நேரம் ஆகாது. ஆனால் அது யுத்த தர்மம் அல்ல. உன்னை போல நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. என்னை சிறு பாலகனாக எண்ணி இருமாந்திருந்த நீ இப்போது என் வலிமையை ஓரளவாவது உணர்ந்திருப்பாய். உன்னோடு வந்த 100,000 வெல்லும் சேனைகள் அழிக்கப்பட்டதை நீ கண்கூடாக கண்டாய். இப்போதும் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கிறேன். தேவர்களை சிறையிலிருந்து விடுவித்து விட்டால் உன்னை ஒன்றும் செய்யாது உயிர் பிழைத்திருக்க அனுமதிப்பேன். என்ன சொல்கிறாய் என்று கேட்டார். சூரபத்மன் என்ன பதில் அளிப்பான்? வெடித்து சிதற இருக்கும் எரிமலை போன்று குமுறினான். 100,000 வெள்ள சேனைகள் அழிந்தால் என்ன? சிவனுடைய சக்தியை அன்றி வேறு எவராலும் மெச்சிக்கொள்ள முடியாத வாழையல்லவா அவன் பெற்றிருக்கிறான். சிவகுமாரன் எனப்படும் அந்த சிறுவனை கண்டு பயந்து பணிந்து விடுவதா? படைகளை அழிக்கலாம், ஆயுதங்களை தடுத்தழிக்கலாம். அவ்வளவு அன்றி வேறு என்ன செய்துவிட முடியும்? புதிய படைகளோடு வந்து எதிர்த்து அவனை மனம் கலங்க அடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அடுத்த கணம் மாயையால் யுத்த களத்திலே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணினான். அது நீக்குவதற்குள் அவன் யுத்த களத்தை விட்டு நீங்கி மகேந்திரபுரியிலுள்ள தன் அரண்மனையை அடைந்தான். அங்கே யாரிடமும் அவன் பேசவில்லை. தனி இடம் ஒன்றில் அமர்ந்து சிவபாலனை வெற்றி கொள்ளும் மார்க்கம் பற்றி தீவிர சிந்தனையில் ஆழ்ந்தான். யுத்த களத்திலே சூரபத்மனை காணவில்லை என்றதும் தேவர்களும் பூதசேனைகளும் பெருத்த ஆரவாரம் செய்தார்கள். அதை கேட்டு அசுர வீரர்கள் பயந்து ஓடினர். தேவர்களும் பூத தலைவர்களும் தொடர்ந்து சென்று அவன் பட்டணத்தில் நுழைந்து மதில் சுவரை இடித்து அகழியை தூர்த்து வர அனுமதி கேட்டு பெற்றனர். பின்னர் பெருங்கூச்சலிட்டு கொண்டு மதில் சுவரை நோக்கி ஓடினர். அதிகோரன் என்ற அசுரன் மதில் சுவரை காத்து நின்றான். அவனுடைய பாதுகாப்பாக இருந்த வீரர்கள் தோமரம், பரசு, சூலம் முதலான ஆயுதங்களை ஏந்தி வந்து அவர்களை எதிர்த்தனர். அந்த இடத்திலே பயங்கரமான யுத்தம் நிகழ்ந்தது. ஒருவரையொருவர் மூர்க்கமாக தாக்கி கொண்டனர். யுத்த களத்திலே இறைவன் திருக்குமாரனுடன் போரிட முடியாது சோர்ந்து போய் மாயையின் உதவியால் சூரபத்மன் ஓடி சென்று சூழ்ச்சி செய்து நிகழ்ச்சி அவர் தேவர்களுக்கும் பூத சேனைகளுக்கும் பெரும் ஊக்கமாக அமைந்துவிட்டது. அசுர வீரர்களை பிடித்து கைவேறு கால்வேறாக பீட்டி எறிந்தார்கள். கண்ணிலே பட்டவர்கள் எல்லாம் ஆயுதங்களால் அடித்து கொண்டார்கள். அவர்கள் கூச்சலிட்டு கொதித்தெழுந்த போதெல்லாம் அசுர வீரர்களுடைய உடல்கள் மலை போல் குவிந்தன. அதிகோரன் பெயருக்கேற்ப மிகவும் கோரமாக போரிட்டான். அநேக அஸ்திரங்களால் தேவர்களையும் பூதர்களையும் தாக்கினார். அவன் சுழன்ற இடத்திற்கெல்லாம் தேவர்கள் சற்று பின்வாங்க நேர்ந்தது. மேகன் என்ற பூத படைத்தலைவன் ஒரு மலையை பெயர்த்து வந்து அதிகோரன் மீது எறிந்தான். அசுர வீரன் அதனை அலட்சியமாக தடுத்து அப்பால் போய் விழுமாறு தள்ளினான். மேகன் முன்னோக்கி பாய்ந்து அதிகோரனை பிடித்து அவன் கன்னத்திலே அறைந்தான். அவன் உடலில் உள்ள குருதி அனைத்தும் வாய் வழியாக வெளியே வந்து கொட்டியது. தலை சுற்றி மயங்கி நிலத்திலே விழுந்த அதிவீரன் மீண்டும் கண் விழிக்கவே இல்லை. தேவர்களும் பூதர்களும் மிகுந்த ஆரவாரத்தோடு மதில் சுவர் மீது பாய்ந்து அதை இடித்து அகழிலே தள்ளி தகர்த்தனர். வாயில் கோபுரத்தை பொடி செய்து கடலிலே எறிந்தனர். எதிர்பட்ட வீரர்களெல்லாம் பிடித்தும் உதைத்தும் நசுக்கியும் அகழிலே தூக்கி எறிந்தனர். அகழி தூர்ந்து விட்டது. கடலுள்ள மீன்களும் சுறாக்களும் அசுர வீரர்களுடைய சிதை உடல்களை இழுத்து சென்றன. அந்த சமயத்தில் ஆதவன் மேற்கு கடலிலே மறையவும் தேவர்களும் பூதர்களும் ஆறுமுக பெருமானுடைய பாசறைக்கு திரும்பினர்.
போர்க்களத்திலிருந்து சோர்ந்த மனதோடு சூரபத்மன் திரும்பிவிட்டான் என்ற செய்தியை கேட்ட பானுகோபன் தந்தையை காண வந்தான். சிந்தனை வயப்பட்டு தந்தை அமர்ந்திருக்கும் நிலை அவன் உள்ளத்தை பிழிந்தெடுத்தது. அத்தகைய சோகத்தில் ஒருபோதும் தந்தையை அவன் பார்த்ததில்லை. அருகில் நெருங்கி சென்று அப்பா என்று பரிவுடன் அழைத்தான். அப்பா, தாங்கள் யுத்த களத்திலிருந்து திரும்பிவிட்டதை அறிந்து பார்க்க வந்தேன். நேற்றைய போரில் தேவர்களும் மற்றவர்களும் என் முன் நிற்க முடியாது அலைப்பட்டதை தாங்கள் நேரில் கண்டிருந்தால் பெருமகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள். தூதுவனாக வந்து என் சகோதரனை கொன்ற வீரபாகவும் எனக்கு இணையாக போரிட முடியாது தத்தளித்து போனான். மோகனாஸ்திரத்தை பிரயோகம் செய்து யுத்த களத்திலேயே மதிமயங்க செய்தேன். அச்சமயம் சிவகுமாரன் வேறொரு அஸ்திரத்தை பிரயோகித்து மோகாஸ்திரத்தை அழித்து விட்டான். என்னுடன் நேரில் போரிடாமல் அஸ்திரத்தை பிரயோகித்து அவனோடு இன்று காலையில் புதிய படைகளுடன் நான் யுத்தத்துக்கு புறப்பட இருக்கையில் நீங்கள் சேனைகளுடன் கிளம்பிவிட்டதை அறிந்து நான் நின்று விட்டேன். எவ்விதத்திலும் தாங்கள் என்னையும் உடன் அழைத்து செய்வீர்கள் என்று எதிர்பார்த்தேன். என்னை அழைக்காது போய்விட்டீர்கள். சிறுவனுடைய போரிட தாங்கள் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஏன் இந்த தொல்லை? போகட்டும், நடந்ததை பற்றி அதிகம் பேச வேண்டாம். விழுந்ததும் நான் யுத்தத்துக்கு புறப்படுகிறேன். யுத்த காலத்திலே என்னால் ஏற்பட போகும் அழிவு பற்றி ஒற்றர்கள் மூலம் நீங்கள் கேட்டு மன ஆறுதல் அடைவீர்கள். சிவகுமாரனை வெற்றி கண்டு அவனை சிறைப்பிடித்து வராது நான் திரும்ப போவதில்லை. இது நிச்சயம் என்றான் பானுகோபன். குமாரனுடைய வார்த்தைகளை கேட்டு சூரபத்மன் மெல்ல சிரித்தான். மைந்தா, உன் வார்த்தைகள் இந்த நிலையில் இருக்கும் என்று நான் மிகுந்த உற்சாகத்தை அளிக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆயினும் சிவகுமாரன் நீ நினைப்பது போல் குழந்தை அல்ல. உங்களால் அவனை வெற்றி காண்பது துர்லபம். நான் ஒருவனே அவனை எதிர்க்க வல்லவன். நாளை யுத்தத்துக்கு நீ செல்வதை நான் தடுக்கவில்லை. வீரபாகுவை தனியே அழைத்து அவனிடம் யுத்தம் செய். ஆறுமுகனை வெற்றி கொள்ளும் பொறுப்பு என்னை சேர்ந்தது என்றார். அப்பா, தங்கள் விருப்பம் இதுவானால் அவ்விதமே நடக்கட்டும் என்று தெரிவித்தான் பானுகோபன். பானுகோபன் தந்தையிடம் விடைபெற்று மாளிகை திரும்பிய சமயத்தில் தேவர்களும் பூதர்களும் வந்து அதிகோரனுடைய சண்டையிட்டு அவனை கொன்று மதில் சுவரையும் கோபுர வாயிலும் இடித்து அகழியை தூர் செய்தது ஒற்றர்கள் மூலம் தெரிய வந்தது. கோபத்தால் கண்கள் சிவக்க பானுகோபன் அப்போதே அசுர தச்சனை அழைத்து வருமாறு உத்தரவிட்டான். அவன் வந்ததும் தேவர்களாலும் மற்றவர்களாலும் அழிக்கப்பட்ட மதில் சுவரை, வாயில், கோபுரங்களையும் அகழியையும் முன்போல விலங்கு செய்யுமாறு சொன்னான். அவனும் விரைந்து சென்று இடியுண்டு போன மதில் சுவரை முன்போல அமைத்து அகழியை ஆழ்படுத்திவிட்டு திரும்பினான். பின்னர் பானுகோபன் வலிமை மிகுந்த மகாயான் என்ற அசுரனை அழைத்து 4 வகை படைகளுடன் சென்று மதிலை காவல் புரியுமாறு உத்தரவிட்டான். அவனும் படைகளுடன் புறப்பட்டு சென்று மதிலை காவல் புரியலானான். இரவு பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருந்தது. பானுகோபன் இரவு முழுவதும் தூங்கவே இல்லை. எப்போது விடிய போகிறது என்று காத்திருந்தான். விடிந்ததும் நித்திய கர்மானுஷ்டங்களை முடித்துக்கொண்டு போருக்கு புறப்பட ஆயத்தமானான். முதல் நாள் போரிலே ஏற்பட்ட தோல்வி அவன் உள்ளத்தை அரித்து கொண்டே இருந்தது. ஆகவே தகுந்த ஆயுதங்களோடு அன்றைய யுத்தத்தை நடத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டான். தந்தையின் தாயான மாயையை நினைத்தான். அந்த கணமே மாயை அவன் முன்பு தோன்றினாள். பானுகோபன் என்னை காண விரும்பியது ஏன் என்று கேட்டான். பாட்டி, இன்று வீரபாகு தேவருடன் யுத்தத்துக்கு செல்கிறேன். முந்தா நாள் நடந்த யுத்தத்திலே நான் அவனால் பெரிதும் அலைக்கழிக்கப்பட்டு விட்டேன். அவனை வெற்றி கொள்ள முடியவில்லை. இன்றைய யுத்தத்தில் அவனையும் அவளை சேர்ந்தோரையும் வெற்றி காண தகுந்த ஒரு ஆயுதத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டான் பானுகோபன். குழந்தாய், தரும நெறியை விட்டு விலகி நீ நடந்ததே உன்னுடைய தோல்விக்கு காரணம். உன் தந்தையோடு சேர்ந்து கொண்டு தேவர்களுக்கு தாங்கினாத கொடுமைகளை இழைத்து வந்துள்ளாய். சாதுகளுக்கு பலவித இன்னல்களை இழைத்தாய். கொடுமைகளை புரிவதையே நீ காரியமாக கொண்டதால் நீ பெற்ற அஸ்திரங்கள் பகைவருடன் போரிடுகையில் உனக்கு வெற்றியை தேடித்தரவில்லை. போகட்டும், விதியை வென்றவர் யார்? நீ கேட்டவாறு மாய அஸ்திரம் ஒன்றை தருகிறேன். இது மிகுந்த வல்லமை உடையதாகும். எப்பேற்பட்ட பகைவரையும் எதிர்த்து வெற்றியை தரும். மந்திரத்தை கூறி அதை பிரயோகித்து வெற்றியை காண்பாய் என்று சொன்ன மாயை அந்த அஸ்திரத்தை பிரயோகிக்கும் மந்திரத்தையும் கூறி அவளிடம் கொடுத்துவிட்டு மறைந்தாள். மாயை தந்த அஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு பானுகோபன் அளவற்ற சந்தோஷத்துடன் கவசம் முதலானவற்றை அணிந்து யுத்தத்திற்கு புறப்பட்டான். அவனுடைய 10,000 வெள்ள குதிரை படைகளும் 16,000 வெள்ள யானைகளும் 10,000 வெள்ளம் ரதங்களும் 20,000 வெள்ளம் வீரர்களும் போருக்கு சென்றன. நகர வாயிலை அடைந்ததும் பானுகோபன் 1000 குதிரை முகங்களை உடைய அசுர வீரன் ஒருவனை அழைத்து
வீரபாகுதேவரிடம் தூது அனுப்பினான். பானுகோபன் இன்றைய யுத்தத்திலே வீரபாகுவின் உயிரை பறிக்காது திரும்புவதில்லை என்று சபதம் பூண்டு வந்திருப்பதால் யுத்தத்துக்கு வருமாறு அழைத்துள்ளார் என்று தெரிவிக்குமாறு அனுப்பினான். அந்த தூதுவன் அவ்வாறே தேவருடைய பாசறைக்கு சென்று வீரபாகுதேவரை சந்தித்து பானுகோபனுடைய செய்தியை அறிவித்தான். அதை கேட்டு வீரபாகுதேவர் கடகடவென்று சிரித்தார். அடே, இன்று நடக்கப் போவது என்ன தெரியுமா? பானுகோபனுடைய உயிரை நான் கவரப் போகிறேன். திரும்பி போய் இதை சொல் அவனிடம் என்றார். பானுகோபன் தூது அனுப்பிய வீரபாகுதேவரை போருக்கு அழைத்து செய்தி எம்பெருமானுக்கு எட்டியது. சிவகுமாரன் தன் இளவல் வீரபாகுவரை அழைத்து, சகோதரா, போருக்கு அழைப்பு வந்திருப்பதை நான் அறிவேன். வீரர்களுடன் புறப்பட்டு சென்று அவர்களை முறியடித்து திரும்பு. அசுரன் வஞ்சகன் என்பதை மறந்துவிடாதே. அவன் மாயை துணை கொண்டு யுத்தம் செய்யலாயின் என்னுடைய வேல் உதவிக்கு வரும் என்று அருள் செய்தார். வீரபாகுதேவர் கந்தனை வணங்கி அவரிடம் விடைபெற்று யுத்தத்திற்கு புறப்பட்டார். அவருக்கு முன்பாக பூத சேனைகளும் லட்சம் வீரர்களும் ஆர்ப்பரித்து சென்றனர். போர்க்களத்திலே இரு சேனைகளும் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்டன. பூத சேனைகள் அசுரர்களிடையே பாய்ந்து அடித்தும் மிதித்தும் அவர்களை குற்றுயிரும் குலையுருமாக துவம்சம் செய்தன. அசுர வீரர்களும் பூத சேனையில் புகுந்து ஊழ்வு தீ போல பெருநாசம் விளைவித்தனர். குதிரைகளையும் யானைகளையும் தூக்கி அவற்றையே ஆயுதங்களாக கொண்டு போரிட்டனர். பானுகோபனும் வீரபாகுதேவரும் அதிசயத்தக்க முறையில் போரிட்டனர். ஒருவர் விடுத்த அஸ்திரங்களை மற்றவர் நடுவழியிலே தடுத்து அழித்தனர். அவர்களுடைய ரதங்கள் கழன்றபோது பூமி கிடுகிடுவென்று நடுங்கியது. ஓரிடத்தில் நின்று அவர்களுக்கு போர் புரியவில்லை. இந்நனம் கனம் பூமியில் இருப்பார்கள். அடுத்த கணம் ரதத்தோடு விண்ணிலே எரிந்து போரிட்டனர். கணக்கற்ற கணைகளால் வீரபாகுதேவர் அசுரபுத்தனுடைய ரதத்தையும் குதிரைகளையும் அழித்ததோடு அவன் மார்பையும் பிளந்தார். மார்பிலே அணிந்திருந்த கவசம் பிளந்து ரத்தம் பெருக்கெடுத்தது. அதனை கண்ட தேவர்கள் பெரிதும் சந்தோஷமடைந்து கை கொட்டி நகைத்தனர். அவர்களுடைய சிரிப்பு பானுகோபனை நாண செய்தது. கோபத்தோடு வருணாஸ்திரத்தை பிரயோகம் செய்தான். அண்டம் கிடுகிடுக்க இடியொலிப்பு எழுப்பியவாறு கடல் போல பொங்கி எழுந்தது அஸ்திரம். வீரபாகுதேவர் உடனே அக்னியோஸ்திரத்தை பிரயோகித்தார். தீ ஜுவாலைகளை கக்கி கொண்டு பாய்ந்தது அது. வருணாஸ்திரத்தை நெருங்கி அதனை விழுங்கியது. கடலில் உள்ள நீரெல்லாம் கூட அக்னியாஸ்திரத்தால் வற்றத் தொடங்கியது. அசுர வீரர்கள் நடுநடுங்கினர். பானுகோபன் அவர்களை அமைதியுடன் இருக்குமாறு சொல்லிவிட்டு வாய்வாஸ்திரத்தை பிரயோகம் செய்தான். உடனே யுத்த களத்திலே பெரும் புயல் கிளம்பியது. சுழற்காற்று பூத சேனைகளை வாரி சுருட்டி கொண்டு எழுந்தது. அக்னியாஸ்திரம் அதன் முன்பு அடங்கி ஒடுங்கியது. வீரபாகுதேவர் சுழற்காற்றிலே அலை புண்டு தவிக்கும் சேனைகளை பார்த்து உடனே நாகாஸ்திரத்தை பிரயோகம் செய்தார். ஆயிரக்கணக்கான பாம்புகள் நெருப்பை கக்கி கொண்டு பாய்ந்தன. அவற்றின் முன்பு வாயுவாஸ்திரம் எதிர்த்து நிற்க முடியவில்லை. அசுரனுடைய அஸ்திரத்தை விழுங்கிக் கொண்டு நாகங்கள் அசுர படைகளை நோக்கி பாய்ந்தன. பாம்பென்றால் படையும் கலங்கும் என்பார்களே. அசுர வீரர்கள் பயந்து நாலா பக்கங்களிலும் ஓடத் தொடங்கினர். பானுகோபன் கருடாஸ்திரத்தை பிரயோகம் செய்து நாகங்களை அழைத்தான். வீரபாகுதேவர் நந்திதேவரை பிரதானம் செய்து சக்தியாக கொண்டு அஸ்திரத்தை பிரயோகிக்க அது கருடாஸ்திரத்தை விழுங்கியது. பானுகோபன் சினத்தோடு யமாஸ்திரத்தை பிரயோகித்தான். அதுவும் நந்தியால் விளங்கப்பட்டது. அவனுக்கு ஆத்திரம் தாங்கவில்லை. பிரம்மாஸ்திரத்தை விடுத்தான். நந்தியை கண்டதும் பிரம்மாஸ்திரம் சீற்றத்தை தணித்து கொண்டு அதை வலம் வந்தது. அப்பனே, அசுரகுமாரன் பிரயோகித்தால் நான் வந்தேன். என் மீது கோபம் கொள்ளாதே, நான் போய்விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அப்பால் போய்விட்டது. என்ன செய்வான் பானுகோபன்? நாராயணஸ்திரத்தை எழுதான். அந்த அஸ்திரமும் நந்தியோடு சிறிது நேரம் போர் செய்துவிட்டு பின்வாங்கி சென்றது. எவ்வித அஸ்திரத்தாலும் வீரபாகுவை வெல்ல முடியாதிருப்பதை கண்ட பானுகோபன் கனல் கக்க சிவாஸ்திரத்தை பிரயோகித்தான். வீரபாகுதேவரும் சிவாஸ்திரத்தை விடுத்தார். இரு அஸ்திரங்களும் நடுவானிலே மோதிக்கொண்டன. அந்த சப்தத்தால் அண்டங்கள் அதிர்ந்தன. உயிர்கள் கதறின. ஒன்றை மற்றொன்று அடக்குவதற்காக ஆன மட்டும் முயற்சித்தன. அந்த அஸ்திரங்களிலிருந்து கணக்கற்ற ருத்ரர்கள், காளிகள் போன்ற பல வகையான தோன்றி பல வகையாக போரிட்டனர். அவர்கள் எழுப்பிய பயங்கர சப்தத்தை கேட்ட மாத்திரத்திலே அசுர வீரர்கள் நிலை குலைந்து விழுந்து பிணமானார்கள். தேவர்களும் புத சேனைகளும் நடுநடுங்கி வீரபாகுதேவர் இருக்குமிடம் ஓடி சென்று அவரை சூழ்ந்து கொண்டார்கள். தீப்பொறிகள் பறந்தன. ரதங்கள் பொடி பொடியாயின. யானைகளும் குதிரைகளும் தூசுகள் போல் தூக்கி எறியப்பட்டன. எங்கும் படுநாசம் ஏற்பட்டது. பானுகோபன் விடுவித்த சிவாஸ்திரம் வலுக்குன்றி பானுகோபனிடமே திரும்பி வந்தது.
அசுரகுமாரனுடன் வந்திருந்த 4 வகை சேனைகளும் வீரபாகுவின் அஸ்திரத்தால் அழிந்து போயின. அவன் ஒருவனே எஞ்சியிருந்தான். சிவாஸ்திரங்கள் இரண்டும் வானிலை போரிடுகையில் ஏற்பட்ட அதிர்ச்சி மகேந்திரபுரில் அரண்மனை மண்டபத்தில் இருந்த சூரபத்மனை உணர செய்தது. பிரளயம்தான் நேர்ந்துவிட்டதோ என அவன் திடுக்கிட்டு ஒற்றர்களை அனுப்பினான். அவர்கள் யுத்தக்களம் சென்று விவரம் அறிந்து வந்து சொன்னார்கள். பானுகோபன் சிவாஸ்திரத்தை பிரயோகிக்க செய்தும் வீரபாகு தேவரை வெற்றி கொள்ள முடியவில்லை என்பதை கேட்டபோது வீரபாகுவின் வலிமையை சாதாரணமாக எண்ணினோமோ என சூரபத்மன் மனம் கலங்கினான். தனித்து நின்ற பானுகோபன் தன் நிலை கண்டு தேவர்களுக்கும் பூதர்களுக்கும் நகைப்பதை கேட்டு மனம் குன்றி போனான். வீரபாகுவை சூழ்ச்சியால் தான் வெல்ல வேண்டும் என முடிவு செய்து மாயையால் தன் உருவத்தை மறைத்து விண்ணிலே எழுந்தான். அவ்வமயம் சூரியன் அஸ்தமித்து விடவே தேவர்களும் பூத சேனைகளும் அன்றைய போரில் தாங்கள் வெற்றி பெற்று குறித்து பெரிதும் மகிழ்ச்சி கொண்டு ஆரவாரம் செய்தார்கள். வீரபாகு தேவரை சூழ்ந்து கொண்டு அவரை பலவாறு கொண்டாடினார்கள். பின்னர் அவர்கள் பாசறைக்கு திரும்பி முருகப்பெருமானிடம் தெரிவிக்க புறப்பட்டார்கள். வானிலே மறைந்து நின்ற பானுகோபன் தேவர்களுடைய வெற்றி கோஷத்தை கேட்டு மனம் துடித்தான். வீரபாகு தேவரை கொல்லாது திரும்புவதில்லை என சூளுரைத்து வந்து அவன் எந்த முகத்தோடு அரண்மனை திரும்புவான்? தந்தையிடம் தன் சேனைகளை அனைத்தும் எழுந்து தன்னந்தனியாக ஓடி வந்ததை எவ்வாறு கூறுவான்? பாலகனாக தொட்டிலே கிடந்த காலத்தில் விண்ணிலே ஓடி சென்ற கதிரவனை சிறைப்படுத்ததானே அந்த வீரம் என்ன ஆயிற்று? பகைவன் வஞ்சகத்தால் கொள்வது தகாது. அவனுடன் எதிர்த்து போரிட்டே வெற்றி காண வேண்டும். வீரபாகுவை இனி எந்த அஸ்திரத்தால் எதிர்ப்பது? அவன் விடுத்த அஸ்திரங்கள் அனைத்தும் பயனற்று போய்விட்டனவே. உள்ளம் குமுறினான் பானுகோபன். அவனிடம் எஞ்சியிருப்பதெல்லாம் மாய அஸ்திரம் ஒன்றுதான். அதை பிரயோகிப்பது எஞ்சனம். அவன் விண்ணிலே மறைந்திருப்பதும் வெளிப்பட்டு விடுமே அன்றோ. அப்போதைய நிலையில் அவனுக்கு கை கொடுக்க வல்லது அந்த அஸ்திரம் ஒன்றுதான். அதைத்தான் பிரயோகம் செய்து புறங்காட்டி ஓடினான் என்ற பழி சொல்லிற்கு தப்ப வேண்டும். மாயை படையை எடுத்து பாட்டியை மனதிலே தியானித்து மந்திரத்தை கூறினான். அஸ்திரமே, நீ இப்போதே புறப்பட்டு சென்று என் எதிரியை வீழ்த்த வேண்டும். நீ செல்லும் போது ஒளி, உணர்ச்சி, உருவம் என்னும் 3 வகையாலும் மனதினாலும் யாரும் அறியா வண்ணம் வீரபாகு தேவரையும் அவருடன் உள்ள வீரர்களையும் நெருங்கி அவர்கள் அறிவை மயக்கி உயிரை பறித்து அவர்கள் உடல்களை சுத்தோக சமுத்திரத்தில் கொண்டு போய் தள்ளு என்று உத்தரவிட்டு அஸ்திரத்தை பிரயோகித்தான். விண்ணிலே மறைந்து நின்று அவன் செலுத்திய அஸ்திரம் எவரும் அறியா வண்ணம் வீரபாகு தேவரையும் மற்றவர்களையும் நெருங்கியது. அதன் மகிமையால் வீரபாகுவும் மற்றவர்களும் அறிவு மயங்கி உணர்வு அடங்கியவளாய் வீழ்ந்தார்கள். செந்தில் ஆண்டவன் அருள் இருந்த காரணத்தால் அவர்களுடைய உயிர் அஸ்திரத்தை பறிக்க முடியவில்லை. பாயை சுருட்டுவது போல அவர்களை சுருட்டி தூக்கி கொண்டு சென்று சுத்தோகம் எனப்பட்ட நன்னீர் கடலில் தள்ளிவிட்டு அவர்களுக்கு காவல் இருந்தது. அந்த அஸ்திரம் அதை கண்ட பானுகோபன் அளவற்ற சந்தோஷம் அடைந்தவனாய் மறைபிடித்து விட்டு வெளிப்பட்டு தன்னுடைய பட்டணத்தை அடைந்தான். அரண்மனை அடைந்ததும் பானுகோபன் நேராக தந்தை இருக்குமிடத்துக்கு சென்றான். அப்பா, வீரபாகு தேவன் ஒழிந்தான் என்று மகிழ்ச்சியோடு குவிக்கொண்டே ஓடிப்போய் சூரபத்மனுடைய மடியிலே விழுந்தான். குமாரனின் வார்த்தைகளால் சூரனால் நம்ப முடியவில்லை. என்ன, வீரபாகு ஒழிந்தானா என்று திருப்பி கேட்டான். ஆமாம் அப்பா, நம்முடைய பராக்கிரமத்துக்கு ஏற்பட்ட களங்கம் இன்றைய போரிலே நீங்கிவிட்டது. நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இன்றைய யுத்தத்தில் வீரபாகுவும் அவனை சார்ந்தோரும் என்னிடம் பட்ட பாட்டியின் நீங்கள் காத்திருக்க வேண்டும். குமாரா, சிவாஸ்திரத்தை நீ பிரயோகித்தும் பலனில்லாமல் படைகள் இழந்து நின்றதாக அல்லவா ஒற்றர்கள் செய்தி கொண்டனர் என்று கேட்டான் சூரபத்மன். அது உண்மைதான். சிவாஸ்திரத்தால் வீரபாகுவை நெருங்கக்கூட முடியவில்லை. அவனுடைய அஸ்திரத்தால் என் படைகள் அனைத்தும் அழிந்தன. ஆயினும் தங்கள் தாயும் என் பாட்டியுமான மாயை அளித்த மாய அஸ்திரத்தின் முன்பு அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கூண்டோடு அவர்கள் ஒழிந்தார்கள். அவர்களுடைய உடல்களை காண வேண்டுமானால் சுத்தோக சமுத்திரத்திற்கு சென்றால் பார்க்கலாம். அங்கு கொண்டு போய் தள்ள செய்து விட்டேன் என்றான் பானுகோபன் வெற்றி பெருமிதத்தோடு. சூரபத்மனுடைய கண்களிலிருந்து ஆனந்த பிரவாகம் கொட்டியது. மகனை மார்புடன் சேர்த்து அணைத்து கொண்டு மகிழ்ந்தான். பானுகோபா, உன் வீரத்தில் எப்போதும் எனக்கு நம்பிக்கை உண்டு. நம்முடைய வீரத்துக்கு ஏற்பட்ட களங்கம் உன் செயலால் நீங்கிவிட்டது என்று சொல்லி சந்தோஷப்பட்டான். அப்பா, நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். நாளை காலையிலே நானே போருக்கு சென்று சிவபாலனை முறியடித்து உங்கள் முன்பு கைதியாக கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்றான் அசுரகுமாரன். ஆனந்தத்தின் எல்லையில் மிகுந்த சூரபத்மனுக்கு சொல்ல வார்த்தையே வரவில்லை. குமாரனுடைய வார்த்தைகளை ஆமோதிப்பதாக தலையை அசைத்தான். மகேந்திரபுரியிலே தந்தையும் மகனும் மகிழ்ச்சியுடன் உரையாடி கொண்டிருக்கும் நேரத்தில் யுத்த களத்திலே வேறொரு அபூர்வம் நிகழ்ந்துவிட்டது. அதை அவர்கள் அறியவில்லை. பானுகோபனால் விடுவிக்கப்பட்ட மாய அஸ்திரத்தால் வீரபாகவும் அவரை சேர்ந்தவர்களும் மயங்கி போய் அதனால் தூக்கி செல்லப்பட்டு நன்னீர் கடலிலே கிடைக்கிறார்கள் என்பதை கண்டு
தேவர்கள் தாங்க முடியாத சுகத்தோடு மனம் பதைத்து ஆறுமுக பெருமானிடம் ஓடினர். அதற்கு முன்னதாகவே நாரதர் கந்தவேலிடம் ஓடி சென்று பானுகோபனால் வீரபாகு முதல்வர்கள் நேர்ந்த துன்பத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். அச்செய்தியை கேட்டு எம்பெருமானிட முகம் கோபத்தால் கடுகடுப்பை அடைந்து தம்முடைய வேலை கையில் எடுத்தார். இப்போதே புறப்பட்டு சென்று சுத்தோக சாகரத்தில் காவல் இருக்கும் மாய ஆசிரியத்தை அழைத்து மயங்கி கிடக்கும் வீரபாகு தேவர் முதல்வனருக்கு உணர்வை தந்து மீள்வாயாக என்று கூறி வானிலே எய்தார். வேலாயுதம் மிகுந்த சீற்றத்தோடு சென்றது. தீ ஜுவாலையை கக்கும் போதும் அதன் கூறிய முனையிலிருந்து கொடிய விஷயங்களுடைய நாகங்கள் மற்றும் பல வகைப்பட்ட அஸ்திரங்களும் ஏராளமாக தோண்டி உடன் சென்றன. வேலாயுதம் சீறி பாய்ந்து வரும் சப்தத்தை வெகு தூரத்தில் இருக்கும் போதே கேட்டதும் மாய அஸ்திரம் நடுநடுங்கியது. அதன் முன்பு நிற்க மாட்டாமல் வலிமை குன்றி மறைந்தது. வீரபாகு தேவரும் மற்றையோர் மாய அஸ்திர விலகியதால் உணர்வு வரப்பெற்றவர்களாய் எழுந்தனர். அதே சமயம் வானிலே சீறி வந்த வேல் ஆயுதம் அவர்களை நெருங்கியது. சமுத்திரராஜன் என்சான் உடம்பு ஒரு சானாக பயத்தால் குறுகி ஓடி வந்து வேலை நமஸ்கரித்தான். இறைவன் திருக்குமாரன் சிவபாலனுடைய திருக்கரத்திலிருந்து வந்துள்ள அஸ்திரமே, உன்னை வணங்குகிறேன். என் விஷயத்தில் கருணை கொள்ள வேண்டும். நான் ஒரு பிழையும் செய்யவில்லை. அசுரகுமாரன் பானுகோபன் மிகுந்த பராக்கிரமத்தை உடையவன். அவனை எதிர்ப்பது என்பது என்னால் ஆகக்கூடிய காரியமன்று. ஆகவே அவனுக்கு பயந்து நான் செயலற்றவனாக இருந்துவிட்டேன் என்று பிரார்த்தித்தான். வீரபாகு தேவரும் மற்றவர்களும் வேலவனுடைய திருக்கருணையை எண்ணி வியந்தவர்களாய் அவரை தியானித்து பலவாறு துதித்தார்கள். இதன் தொடர்ச்சியை நாம் நாளை காணலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி. தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு. நன்றி, வணக்கம்.